எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக சாட்டர்டே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. அதாவது பிஎம் நம்ம மோடி என்ன பண்ணியிருக்காருன்னா, சாட்டர்டே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அப்ரிசியேஷனை. என்னென்னா, யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா யுஎஸ் பைலேட்ரல் அந்த இதில் வந்து ஆகஸ்ட் 6 வந்து அவர் இது போட்டிருந்தார், டேரிஃப் போட்டிருந்தார். அடிஷ்னலாக இன்னொரு 25% போட்டிருந்தார், 50% பெனால்ட்டின்னு சொல்லிட்டு. அதாவது ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டு. இதில் வந்து என்னென்னா, அவர் பாசிபிளாக கரெக்டாக வந்து 1 மந்த்துக்கு ஆன உடனே பாசிபிளான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஒயிட் ஹவுஸ் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது எனக்கு இந்தியாவுக்கும் இவங்களுக்கும், அதனால் வந்து நத்திங் டு ஒரி அபவுட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சாட்டர்டே மார்னிங் வந்து நம்ம பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீப்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு, அதான் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த சென்டிமெண்ட்ஸு பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்துருக்கு பைலேட்ரல் டைஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யூஎஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப்பு நான் வந்து எப்போவுமே மோடியோட வந்து நான் இப்போ பிஎம் மோடி இந்தியன் பிஎம் மோடியோட நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் எப்போவுமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கிரேட் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹி இஸ் கிரேட் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருக்காரு. பாசிட்டிவாக பேசினாலும் இன்னும் ஒன்று என்ன சொல்லியிருக்காரு என்னென்னா, அவருக்கு வந்து பிடிக்காத ஒன்று என்னென்னா, அவர் என்ன இப்போ பண்ணிகிட்ருக்காரோ பிஎம் மோடி பர்டிகுலர் மூமெண்ட்டில் அது எனக்கு வந்து லைக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம் மோடி எக்ஸில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை டீப்லி அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்போட சென்டிமெண்ட்ஸ் அந்த இது எல்லாத்தையும் இந்தியாவும் யூஎஸும் வந்து வெரி பாசிட்டிவ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் அந்த இது இருக்குது, குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவர் வந்து ஃபோட்டோலாம் போட்டிருந்தார் இல்லையா ட்ரம்ப்பு. அதாவது வந்து நாங்கள் லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படின்னு டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சைனா அதுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது அந்த இமேஜ் அந்த 3 பேர் இருந்த ஃபோட்டோ இருந்ததில்ல, ரஷ்யன் பிரசிடென்ட்டு புட்டின், அப்புறம் சைனீஸ் பிரசிடென்ட் ஜின்பிங், நம்ம இந்தியன் பிஎம் மோடி இவங்களோட சேர்ந்து அந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் அந்த இதில் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்கல்ல அந்த டியான்ஜினில் லாஸ்ட் வீக்கெண்ட். அதுதான் வந்து ப்ரொவோக் பண்ணியிருக்கோம் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிக்ஸெல்லாம் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தார்ல நம்ம பிஎம், அதை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் வி ஹவ் லாஸ்ட் இந்தியா அண்ட் ரஷ்யா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சைனா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஏஎம் வந்து அதாவது ஜெய்சங்கர் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஆப்வியஸாகவே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட வந்து வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மோடி வந்து வெரி குட் பர்சனல் ஈக்குவேஷன் அந்த இதில் இருக்குது ட்ரம்ப்போட அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து வி ரிமெயின் எங்கேஜ்டு வந்து வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு மேலே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஜெய்சங்கர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அட்ரஸ் பண்ணுவார். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து செப்டம்பர் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம பிஎம் அட்ரஸ் பண்ண மாட்டார், ஜென்ரல் டிபேட்டில் அந்த ஹை லெவல் செஷனில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் ஒயிட் ஹவுஸில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பு எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. இந்த மாதிரி இந்தியா வந்து அங்கே திரும்பி ஆயிலை வந்து நிறைய வாங்குறது, அங்கே ரஷ்யா கிட்டேருந்து அதுவும் மோர் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பு நாங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். 50% அதனால தான் டாரிஃபும் நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம பிஎம்ஐ அப்ரிஷியேட்டும் பண்ணி பேசியிருக்காரு. இனி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அவர் நம்ம அமெரிக்காவுக்கு வந்திருந்தார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து லாஸ்ட் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாரு. சடனாக அவர் ஃப்ரெண்டாகவும் இருப்போம் நாங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு இந்தியாவோட அப்புறம் மற்ற கண்ட்ரிஸோடன்னு கேட்டதுக்கு, ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு அதர் கண்ட்ரிஸோட எல்லாமே. பட் வந்து எங்களுக்கு வந்து அந்த யூரோப்பியன் யூனியன் அந்த இதில் தான் வந்து நாங்கள் அக்செப்ட் ஆகிருக்கோம் வந்து ஜஸ்ட் வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போது எந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு போகும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.